நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பஞ்சாப் கனூரி எல்லையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி விவசாயிகள் போராட்டம். விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் நெல் உள்ளிட்டவற்றின் குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு உறுதி செய்ய வலியுறுத்தி பஞ்சாப் கனூரி எல்லையில் கடந்த நவம்பர் 27 முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் ஏராளமான விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதன் தலைவர் ஜக்ஜித் சிங் டல்லேவால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 22வது நாளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வலியுறுத்தியும் தமிழக காவேரி விவசாயிகள் சங்கம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் மீனநல்லூரில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மத்திய அரசு உடனடியாக குறைந்தபட்ச ஆதார பாதுகாப்பு விலையை உறுதி செய்வதோடு போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகளை உடனடியாக அழைத்து சுமூக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் தமிழகத்திலிருந்து விவசாயிகள் கனூரி எல்லைக்கு சென்று மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.